அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம டிஆர்பி போர்டு ஒர்க்கிங் டீச்சர்ஸ் இருக்கீங்களங்க. ஸோ உங்களுக்காக டிஎன் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் மிக முக்கியமான சாராம்சமாக இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தாங்க. ஸோ இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எப்போ இருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 18ஆம் தேதி, சரியாங்க, பிப்ரவரி 18ஆம் தேதியிலேருந்து அடுத்து லாஸ்ட் டேட் எது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் அப்படின்னா ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும், சரியாங்க. நல்லா பார்த்துக்கிறணும். 18ஆம் தேதி நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லாஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னா ஏப்ரல் 10ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, சரியாங்க. ஸோ டைம் ரொம்ப இருக்குது. ஸோ நம்ம மெதுவாக அப்ளை பண்ணலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ எல்லாமே என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு வீடியோ வடிவில் நம்ம கொடுக்குறோம். ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் எடிட் ஆப்ஷன் அப்படின்றது நீங்கள் 10ஆம் தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி நீங்கள் ஃபைனலாக முடிச்சிருவீங்க. பட் உங்களுக்கு திரும்பவும் ஒரு 3 நாட்கள் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் அப்போ அப்ளை பண்ண முடியாதுங்க. என்ன மட்டும்தான் பண்ண முடியும், நீங்கள் ஏதாவது எடிட் உங்களோட நேமில் மாற்றம் இருக்குது, நான் சர்டிஃபிகேட் நேமை அதாவது சர்டிஃபிகேட்டோட நம்பர் தப்பாக நான் டைப் பண்ணிட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் அந்த 3 டேஸில் நீங்கள் பண்ண முடியும். பட் உங்களால் அப்ளை பண்ண முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததுங்க, பேப்பர் 1க்கு எப்போது எக்ஸாம் நடக்குது அப்படின்னா ஜூலை 4, சரியாங்க. ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை வருதுங்க, சரிங்களா. ஜூலை 4ஆம் தேதி ஃபோர்நூன் செஷனாக அவங்க நடத்துகிறாங்க. அடுத்தது பேப்பர் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி, சரிங்களா, அடுத்த நாளே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அன்றைக்கே ஃபோர்நூன் செஷனாக நடத்துகிறாங்க. ஸோ ஒரு நல்ல வாய்ப்புங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு அதுக்கு முன்னாடி வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பீங்களங்க, அவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். அதுக்கப்புறம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெட் எழுதி அதுக்கப்புறம் ஹெச்ஜிடி எழுதி தான் நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு முன்னாடி, அதாவது 2025 போன வருஷம் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், இந்த டெட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்னும் மேலும் தகவலுக்கு நம்மளோட சேனலை முழுமையாக பாருங்கள். எல்லா தகவலும் கொடுத்துருக்கோம். அனைவருக்கும் மிக்க நன்றி.